ஓம் சக்தி ஆதி பராசக்தி. அம்மா தாயே லோகமாதா, எல்லாரையும் காப்பாத்து. இந்த கிராமத்தை ஓகோடு வச்சிருக்கணும் தாயே. பஞ்சாயத்து ஆரம்பிச்சிருங்க. அப்படியே குறுக்கல ஐயா. அந்தால நிக்கிறானே வெளியூர்கார பையன், நம்ம ஊர் பொண்ணை பலவந்தமா கெடுத்துட்டான். அது விசாரிச்சு தீர்ப்பு சொல்லத்தான் நாம பஞ்சாயத்துக்காரங்க எல்லாரும் ஒன்னா கூடி இருக்கிறோம். படையாச்சி, எனக்கு இவ்வளவு வயசாச்ச, இப்படி ஒரு தைரியம் எனக்கு வந்ததே இல்ல. இப்படிப்பட்ட அயோக்கியனுக்கு 1000 ரூபாய் அபராதம் போடலாம். அடச்சி, நீ ஒரு அல்பையா, உனக்கு அறிவு இருக்கா? அவங்கிட்ட 1000 ரூபாய் இருந்தா இவளையா சேர்ந்துறா? எல்லாம் ஒரு ஆம்பளை. அட என்னங்க நீங்க ஒண்ணு, இந்த மாதிரி அயோக்கிய பசங்களை மரத்துல கட்டி வச்சு புளியவளால அடிக்கணும். அடி உதவுற மாதிரி அண்ணன் தம்பி கூட உதவ மாட்டாங்க. நாட்டமக்காரையா, எனக்கு முக்கியமான வேலை இருக்கு, நான் வரேன். நான் சொன்ன மாதிரியே இந்த பயலுக்கு தண்டனை கொடுங்க. நான் வரட்டுமா? எங்க போறேன்? எங்க போறேனா? இந்த மாதிரி ஒருத்தன் கேட்டா நான் போற போது அவனை போட்டு உதைக்க போறேன். சீக்கிரம் வா. வரேன். அப்புறம் வந்து ஏன் கண்ட இடத்துல வாய விடுற? அட நீ கவனியா? ஆமா, இவன் பாட்டுக்கு அடி உதைன்னு சொல்லிட்டு போயிட்டா முரட்டு பைய. இந்த மாதிரி பசங்கள் எல்லாம் ஊரு கடத்தனியா? இவனுக்கு மூஞ்சியில முழிச்சாலே சோறு கிடைக்காது. யோ, உமக்கு விவசாயே கிடையாது. இவன் அடுத்த ஊருக்கு போனா அங்க பொண்ணே கிடைக்காதா? யாருக்கு விவசாய கிடையாது? உனக்குதான். யாருக்கு? உனக்குதான். அறிவே கிடையாது. எனக்கு அறிவு கிடையாது. யாருக்கு அறிவு கிடையாது? என்னங்க என்னங்க என்னங்க, உங்களுக்குள்ள எதுக்காக வேணான சண்டை? அபராதமும் போட்டு புளிய விழாரால அடிச்சு ஊரை விட்டு கடத்தி விடுவோம். திருப்தி தானே? நாட்டாம அந்த பையனுக்கு தண்டனை கொடுக்கறதுனால அந்த பொண்ணுக்கு வாழ்க்கை அடிச்சிருமோ? பட்டாமணியார், நீங்க என்ன சொல்றீங்க? புரியலையா? அவ 2 பேருக்கும் கல்யாணம் பண்ணி வச்சுள்ளான்னு சொல்றாரு. யோசனை நல்லா இருக்கு குறுக்கள் ஐயா. ஆனா பொண்ண பெத்தவங்க ஒத்துக்கணுமே. என்னம்மா, அப்படி பண்ணிக்கலாமா? எங்களுக்கு சம்மதங்க. ஏண்டா வெளியூருக்காரா, அந்த பொண்ணை கட்டிக்க சம்மதமா? சம்மதம் இல்லாமையா அந்த பொண்ணை கெடுத்தா? அட கம்மன்றியா, உன்னையா கேட்டேன். சம்மதமா? பஞ்சாயத்து முடிவுக்கு கட்டுப்படுறேனுங்க. அப்புறம் என்ன, நல்ல நாளா பார்த்து தாலி கட்டுறதுக்கு ஏற்பாடு பண்ணிடுவோம். சரிடா, உங்க கல்யாணத்தை என் செலவுலயே முடிச்சு வைக்கிறேன், போங்க. உங்க கல்யாணம் முடிஞ்ச ராத்திரி என் நாடகம், அதுவும் இவர் செலவிலேயே. ஐயா, நாடகமா? நாடகம் இப்ப இல்ல. என்னது ஆனான்னு கதை கேட்கிற மாதிரி கேட்கிற? பஞ்சாயத்து முடிஞ்சு போச்சு, எல்லாம் போங்க. ஜெயிச்சுட்டேன். ஏன் மருந்தா கடைசி வரைக்கும் சுத்திட்டு நான் தான் ஜெயிச்சுட்டேன். சர்தான் நிறுத்துறா, சாட்ட சரியில்லை, இல்லாட்டா என் மம்பரம் சாயந்தரம் சுத்தம். என் மம்பரத்துக்கு ஆணி சரியில்லை, இல்லாட்டா என் மம்பரத்தை யாராலும் நிறுத்த முடியாது. ஜெயிச்சது நானு, தோச்சு என்னடா ஆளாளுக்கு ஒரு சாக்கு சொல்றீங்க? போடுங்க தோப்பு காரணம். என்னடா மிரட்டுற? தோப்புக்காரன புறாடி என்னடா செய்வ? அப்ப உங்களோட பம்பரோட நான் வரமாட்டேன். ஆடா வரமாட்டியா? மிரட்டாதீங்கடா, ஒரு பேச்சுக்கு சொன்னேன். அதான பார்த்தோம், நாங்க சொன்னா நீ ஆடணும். சரி. அவனை ஏன்டா விளையாடுறீங்க? ஆடுங்க. அம்மா, அம்மா. வாடா ராமு, எங்க உன்ன ரொம்ப நாளையா ஆளை காணோம்? அது வந்து கோயிலுக்கு போயிருந்தியா? குளத்துக்கா? பின்ன யாராவது ஏதாவது வேலை சொன்னாளா? பின்ன இவ்வளவு காலம்பரை எங்கடா போயிருந்த? பம்பரம் ஆட. ஏண்டா பம்பரம் ஆடுற வயசாடா இது உனக்கு? வர முடியாதுன்னா மிரட்டி கூப்பிடாள. யாருடா உன்னை மிரட்டுறா? அதான் கோதண்டா மாணி குப்சாமி வாழலாம். ஏண்டா முளைச்சு 3 இலை விடாத வாண்டு பசங்க அவ மிரட்டுறான்னு நீ பயப்படுறியே, நீ என்னடா புள்ள? தெரியாம தான் கேக்குறேன். இன்னைக்கு பெண்ண வயசு 28 வயசாக போறது. அவளுக்கு ஆளுக்கு 10 வயசு ஆறது. மொத்தம் எத்தனை? 30. இந்த 28 அந்த 30ஓட மோத முடியுமா? உன் கணக்கும் நீயும் போய் கை கால் அலம்பின்னு வா, அடை பண்ணி வச்சிருக்கேன். அடையா? எனக்கு ரொம்ப பிடிக்குமே. இத வந்துட்டேன்.
சாப்பிடுப்பா. என்னமா அது ரெண்டே அடை போடுற? நீக்கு இருக்கிற எமர்ஜென்சிக்கு ஒரு டசனாவது போடு. இன்னைக்கு இருக்கிறது இவ்வளவுதான், பேசாம சாப்பிடுற. ஏண்டா அதுக்குள்ளவா அடையை சாப்பிட்டுட்ட? என்ன பண்றமா, உன் கையால பண்ண அடை வாயில போட்டதும் வெண்ணைய காஞ்சு எடுத்து. சரி சரி, வாடிக்கைக்காரெல்லாம் காத்துட்டு இருப்பா, சீக்கிரமா இட்லியை குடுத்துட்டு வாப்பா. சரி. அப்பா ராமு, ஜாகிரதையா போயிட்டு வாப்பா, பத்திரமா வந்து சேரு. அப்பா. குருக்கள் மாமா. படாராமோ, டேய் தினம் கார்த்தால இட்லி கொண்டு வர்ற, அதுக்கப்புறம் உன்னை பார்க்கவே முடியல. ஏன்டா? அது ஏன் மாமா கேட்கிறேன்? நீக்கு ஏகப்பட்ட வேலை. அப்படி என்னடா நோக்கு வேலை? எல்லாருக்கும் இட்லி கொடுக்கணும், ஆத்துக்கு போகணும், குழஞ்சான் சாப்பிடணும், திண்ணீர் தூங்கணும், பசங்க வந்துடுவாங்க, பம்பரம் ஆடணும், இருட்டிடும், திரும்ப மோஞ்சான் சாப்பிடணும், திரும்ப தூங்கணும், திரும்ப. டேய் டேய் டேய், அதெல்லாம் இருக்கட்டும். உங்க அம்மாவுக்கு உடம்பு எப்படி இருக்கு? ரொம்ப இருமுறா, நெஞ்சு வலி வேற, இதோட தினம் இட்லி கிடைக்கிறா. வேண்டாமா, நான் செய்யறேன்னு சொன்னா போட அசடு, நான் இருக்கிற வரைக்கும் நோக்கி போடுறேன்னு சொல்றா. ஏன் மாமா, எங்க அம்மாவுக்கு என் மேல ரொம்ப பிரியம் இல்ல? இருக்காத பின்ன, ஒரே பிள்ளை இல்லையா? ஏன் மாமா, ஜானகி எங்கே? உள்ள இருக்கா. ஜானகி, 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 ஜானகி. வாராமு, இட்லி கொண்டு வந்திருக்கியா? ஜானகி, இந்த அம்மா இன்னைக்கு அடை கொடுத்தா நோக்கு பிடிக்குமேனு கொண்டு வந்திருக்கேன். எதுக்கு ராமு வேணும் சிரமம்? இது என்ன சிரமம்? ஜானகி, இன்னைக்கு என்னெல்லாம் பிடிக்கிறதோ அதை நோக்கம் கொடுத்துட்டு சாப்பிடணும் போல தோன்றது. ஏன் அப்படி தோன்றது? என்னமோ தோன்றது. சரி சரி, அடை கொடு, நான் அப்புறமா சாப்பிடுறேன். இப்பவே என் கண் முன்னால சாப்பிடணும். நான் அப்புறமா சாப்பிடுறேன் ராமு. இப்பவே சாப்பிடணும். முடியாது. அப்புறம் நானே நான் கூட்டி விட்டுருவேன். அது உன்னால முடியாது. பாக்கலாமா? மாமா ராமு, வந்துட்டே இருக்கு மாமா. என்ன மாமா? என்னடாங்க ரகலை? ஜானகி இருக்காளே அசடு, அடைய சின்னத்தாச்சு பிடிக்காத பிடிச்சா நான் முடியாது போன்ட்டு வந்துட்டேன். அப்படியா? ஆமா மாமா. ஏதுடா அடை? அட, அது நீங்க எப்படி தெரியும்? அவளே கேளுங்க, நான் வரேன் மாமா. ஆள் தான் மத மதன்னு வளர்ந்திருக்கானே தவிர குழந்த மனசு இல்லையம்மா? ராமு, உன்னை சுட்டுட்டா தினமும் யாரா எனக்கு இட்லி கொண்டு கொடுப்பாங்க? மாமா, தினமும் எங்க அம்மா இட்லி சுடுறத பார்த்து பார்த்து எனக்கு அழுத்து போச்சு. ஒரு நாளைக்கு நீங்க துப்பாக்கி சுடுறத நான் பார்க்கணும். நான் சுடுறத இருக்குடா பார்க்கணும். நீயே சுட்டு பாரு, சொல்லித்தர. ஐ, நானே சுட்டு பாக்குறதா? எப்ப மாமா? டேய், எந்த வித்தியும் கத்து கொடுக்கிறதுக்கு முன்னால குருதேஷனை கொடுக்கணும்டா. சரி மாமா, எங்க அம்மாவுக்கு தெரியாம இன்னொரு இட்லி போட்டு கொடுத்துடுறேன். அதெல்லாம் ஒண்ணு வேணாம். அப்போ ஒண்ணு செய், தினமும் காலையில வந்து என் துப்பாக்கியை தொடச்சி சுத்தம் செஞ்சு வை. சரி, அப்ப கொடுங்க, இன்னைக்கே ஆரம்பிச்சிடுறேன். டேய், அவன் இட்லிக்காக பட்னியா காத்துட்டு இருக்கிறான். முதல்ல சாப்பிடுவோம், அப்புறம் தான் மத்தலாம். வா. சரி மாமா, நாளையில இருந்து பம்பம் கிடையாது, துப்பாக்கி துடைக்கிறதா வேலை. நல்லா சிரிங்கோ, அடிக்காதீங்கோ. ஓ. கிஸ்தி, திரை, வரி, வண்டி. வேடிக்கை, வானம் பொழிகிறது, பூமி விளைகிறது. உனக்கேன் கொடுப்பது கிஸ்தி? எங்களோடு வயலுக்கு வந்தாயா? ஏற்ற விரைத்தாயா? நாற்று நட்டாயா? களை பறித்தாயா?
கழனிவாழ் உழவருக்கு கஞ்சி களையம் சுமந்தாயா? இல்லை, அங்கு கொஞ்சி விளையாடும் எம்குல பெண்களுக்கு மஞ்சள் அரைத்து பணிபுரிந்தாயா? மஞ்சள் அரைச்சானோ மாவு அரைச்சானோ முதல்ல குழம்புக்கு மிளகா அரைச்சு குடியா. குடு. நான் என்னத்தை தலை குடிக்க போறேன், சீக்காய் அரைச்சு குடியா. ஒருத்தி என்னடான்னா மிளகா அரைச்சு கொடுன்றா, இன்னொருத்தி என்னடான்னா சீயக்காய அரைச்சு கொடுன்றா. ஈசா, விதி என்பது இதுதானோ? என்ன அழுக, எதுக்கெடுத்தாலும் அழுதே சாதிச்சிருவியே. இப்போ குழம்புக்கு மிளகா முக்கியமா இல்ல இந்த சிங்காரி தலைக்கு சீயக்கா முக்கியமா? சீயக்கா தாண்டி முக்கியம், மிளகா தாண்டி முக்கியம், தாண்டி முக்கியம், மிளகா தாண்டி முக்கியம், தாண்டி முக்கியம், தாண்டி முக்கியம். எனக்கு இப்போ நாடக வசனம் தாண்டி முக்கியம். யத்தா, உங்களுக்கு நான் தான் முக்கியம். பச்சா, உங்களுக்கு நான் தானே முக்கியம். நான் தான் முக்கியம், நான் தானே முக்கியம், நான் தான் முக்கியம், நான் முக்கியம், நான் தான் முக்கியம், நான் தான் முக்கியம். சும்மா இருடி மூத்தவள. அடி போடி இளையவாள. என்னடி அவருக்கு நான் தாண்டி முக்கியம்? அப்படி இல்லைன்னா நேத்து ராத்திரி மச்சான் என்கிட்ட அப்படி எல்லாம் வசனம் பேசிருப்பாரா? என்கிட்ட பேசாத பொல்லாத வசனம் அப்படின்னு உங்ககிட்ட பேசிட்டாரு புதுசா. என்ன வேண்டாங்கிற சொல்லுடி. ஐயோ, ராத்திரில ஏதோ வசனங்கள்லாம் பேசியிருப்பேன். அதெல்லாம் பகல்ல அம்பலத்துக்கு கொண்டு வரலடி. அவசியம் வந்துட்டா அம்பல படிச்சுதானே ஆகணும். என்னடி மிரட்ட? வசனத்தை எடுத்து விட்டேன் பாப்போம். சொல்ற கேட்டுக்கடி. சொல்லுடி. உன் சத்தாளத்தி இருக்கால மூத்தவ, அவ ஒரு மூதேவி. நீ சதா சிரிச்சுக்கிட்டே இருக்கிற ஸ்ரீதேவி. அவ ராட்சசி, நீ ரொம்ப. உன் கால் தூசிக்கு அவ பெறமாட்டா. உன் கால கழுவி குடிச்சா கூட அவளுக்கு அறிவே வராது. இப்படி எல்லாம் என் மச்சா சொன்னாரடி. அதே வசனம், இதே வசனம் முந்தானா ராத்திரி என்கிட்ட பேசினாரே அதே வசனம் தாண்டி. அப்போ ஒரு எழுத்து கூட மாறுதலே இல்லையா? அதேதான். அட பாவி, இதே மாதிரி எத்தனை பேர்த்தியா பேசிருக்க? உங்ககிட்ட மட்டும்தான். என்னது? உங்ககிட்ட மட்டும்தான். உங்க 2 பேர்கிட்ட மட்டும்தான். அழுதே சாதிச்சிருவியே. அப்பவே சொன்னாரு எங்க அப்பா, அரிதாரம் பூசுறவனை நம்பாத நம்பாதேன்னு. அத கேட்காம மோசம் போயிட்டேனேடி தங்கச்சி. அத நான் புரிஞ்சுக்காம உங்களை தப்பா நினைச்சிட்டேனே அக்கா. வைக்கிற ஒப்பாரிய வீட்டுக்குள்ள போய் வைங்க. நான் வசனம் படிக்கணும். நீ வாடி தங்கச்சி. வாங்கக்கா. கிஸ்தி வரி வட்டி. முதல் பொண்டாட்டிக்கு மிளகாய் அரைத்து கொடுத்தாயா? இரண்டாவது பொண்டாட்டிக்கு சீயக்காய் அரைத்து கொடுத்தாயா? மாமா, இட்லி கொண்டு வந்திருக்கேன். என் தலையில பாடுற. ஒரு பேச்சுக்கு சொன்னா நிஜமாவே போட்டுட்டேடா. நீங்க தானே படிச்சனே. என்ன மாமா ஒரு மாதிரியா இருக்கு? 1க்கு 2டா, 1க்கு 2. தப்புப்பையா, வாழ்க்கையில எந்த தப்பு வேணுமானாலும் செய். ஆனா 2 பொண்டாட்டி மட்டும் கட்டிக்காத. போங்க மாமா, இன்னைக்கு ஒண்ணுக்கே வழியை காணோம். கொடுத்து வச்சதே. சரோஜா, இட்லி கொண்டு வந்திருக்கேன். அட வாடா சரோஜா, ராமு வந்திருக்கான் பாரு. ஏண்டா ராமு, என்ன இன்னும் சின்ன பையன் மாதிரி அரை டவுசர் போட்டுக்கிட்டு இருக்கிற? வேட்டியை கட்டி பழகு, அப்பதான் கல்யாணம் காட்சி ஆகும். நீக்கு எதுக்கு மாமா கல்யாணம் எல்லாம்? இப்படித்தான் நான் சின்ன வயசுல சொல்லிக்கிட்டு இருந்தேன். அப்புறம் உன்னை கல்யாணம் பண்ணேன், அவ உன்னை பெத்து போட்டு போயிட்டான். இப்ப 4-5 வச்சிருக்கேன், அதுவும் பத்தல. 4-5 என்ன வச்சிருக்க? நாக்குட்டி. ஏன் சரோஜா, 4-5 நாக்குட்டி உங்க அப்பா வச்சிருக்கா? உன்னை கடிக்க. ஐயோ, ராமு கொஞ்சம் இல்ல. என்ன? டெக்கா டான்ஸ், ராணியின் நடனம் நடைபெற்றது. மக்களுக்கும் போலீசாருக்கும் கைகலப்பு. அவ ஆடுனா இவங்களுக்கு ஏன் கலப்பு? பிறகு அமைதி, புயல் மாதிரி நடனம். புயல் மாதிரி நடனம். அவளை நம்ம ஊருக்கு கொண்டாந்து ஆட விட்டு இந்த ஊரையே ஆட்டணும். பண்றேன். சரோஜா, சீக்கிரமா நான் போகணும். சாப்பிடு. வாசனை கும்முனு.
பேஷ் பேஷ். நிஜமா சொல்றேன், எங்க அம்மா பண்ணி கொடுக்குற அடைய விட ரொம்ப நல்லா இருக்கு. அம்மா இது என்ன அவரை பண்றது? கோழி முட்டை இல்ல, அதை உடைச்சு ஊத்தி அந்த மாவுல செஞ்ச தோசை ஆம்லெட். ஐயோ வரமாட்டேங்கிறது. படையாச்சு மாமா, சரோஜாவை கண்டிச்சு வைங்கோ. இப்படிதான் நான் தின்னு தெரிஞ்சா எங்க அம்மா என்ன கொண்டு போட்டுடுவா. விளையாட்டுக்கு செஞ்சிருக்காடா, நீ போய் வெளியில வாந்தி எடுத்துரு. உன் பேர்ல உள்ள பிரியத்தினால தானே தேவையில்லாம கூட உன்கிட்ட தினம் இட்லி வாங்குறான். போனா போட்டு விடு. இந்தாமா, இனிமே இந்த மாதிரி எல்லாம் செய்யக்கூடாது, பாவம். நான் தோட்டத்துக்கு போயிட்டு வரட்டுமா? வரட்டுமாடா? வேட்டிய கட்டு. நான் தான் கட்டி விடணும் போல இருக்கு. ராமு, என் மேல கோவமா? என் மேலேயே எனக்கு வருத்தம். என்ன வருத்தம்? நான் ஐயர் பையனா இல்லாம வந்திருந்தா இது மாதிரி 2-3 சாப்பிட்டுக்கலாமே. நான் இன்னொன்னு போட்டு தரேன். சரோஜா, இனிமே இது மாதிரி ஏதாவது கொடுக்கறதா இருந்தா அது என்னன்னு சொல்லாம கொடுத்துரு. தெரியாம திருட்டா பாவம் இல்ல. அப்போ நாளைக்கு நான் கருவாட்டு மீன் வறுத்து தரேன், பக்கோடா நினைச்சு சாப்பிட்டு. ஐயோ சொல்லிட்டியே. ஆமா, நான் வர்றேன். சரோஜா, நான் உனக்கு கேட்டா தப்பா நினைச்சுக்க மாட்டியே? தாராளமா கேளு ராமு. முட்டைதாசன் நீங்க கொடுத்தீங்க, ராத்திரி வயிற்றுக்குள்ள கோழி கத்துமா? ஆமா, கத்தும், குக்குருக்கோன்னு கத்தும். அப்படி கத்திட்டு எங்க அம்மா நிரந்தரமா என்ன உங்க அதுக்கே அனுப்பிச்சுடுவா. வந்துடு, என்னை கல்யாணம் பண்ணிட்டு இங்கே இருந்துரு. உனக்கு எப்ப பார்த்தாலும் இதே விளையாட்டு தான். அம்மா, நேக்கு மறந்து போறது கூட சொல்லிடுறேன். படையாச்சி மாமா ஆத்துக்கு 10, சேரு மாமா ஆத்துக்கு 20, வேட்டைக்கார மாமாவுக்கு 7, கூட்டல் மாமாக்கு. என்னம்மா நான் பாட்டு சொல்லிட்டே இருக்க, நீ பாட்டுக்கு பேசாம இருக்க? அம்மா அம்மா, 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 ஐயோ எங்க அம்மா விழுந்துட்டாளே, எங்க அம்மா பேச மாட்டேங்கிறாளே. ஐயோ யாராவது வாங்களே, எங்க அம்மா விழுந்துட்டா, எங்க அம்மா பேச மாட்டேங்கிறா. ஐயோ யாராவது வாங்களே, வாங்க பாருங்க, அம்மா கீழே விழுந்துட்டா, எங்க அம்மா பேச மாட்டேங்கிறா, பாருங்க. அட பாவமே ராமு, உங்க அம்மா அந்த உலகத்தை விட்டே போயிடுச்சுப்பா. மம மாத்ரு பிரேசக அக்னிம் தக்தே. கொள்ளிச்சட்டில் இருக்கிற நெருப்பு அம்மா நெஞ்சில குட்டுறாமோ? சேர்வே, இந்த அப்பாவி பையன் ராமுவுக்கு இருந்த ஒரே துணை உங்க அம்மா. அவளும் போயிட்டான். இனிமே அவன் என்ன செய்ய போறான்? மாமா, என்னப்பா? எல்லாரும் சொல்லிக்காம போறாளே. ராமு, சாவுக்கு வரவா சொல்லிட்டு போக மாட்டாப்பா? டேய், ஏன்டா திடீர்னு அழற? ராமு, ஏன் அழற? ராத்திரிக்கு சாதத்துக்கு நான் எங்க போவேன்? நம்ம மாத்திரம் வந்து சாப்பிட்டு போடா, நம்ம மாத்திரம் வந்து சாப்பிடு. சாதம் நீங்க போடுவேன். எங்க அம்மா போயிட்டாளே, அம்மாவுக்கு நான் எங்க போவேன்? உங்க அம்மா எங்கேயும் போல இருக்கா. என்னமா சொல்ல? உங்க அம்மாவை காட்டுறேன், வா. அத பாடுறா, லோகநாயகி அம்மா. பரவாயில்லையே, தாயில பிள்ளையானாலும் நீ வாயில பிள்ளை இல்லடா, பொழைச்சுப்ப. யார் மாமா சொன்னது நேக்கு அம்மா இல்லன்னு? ராஸ்கல், என்ன கிண்டலா பண்ற? மன்னிச்சுக்கோங்க மாமா, நாடகத்துல நீங்க பாடுற மாதிரியே நானும் பாடி காமிச்சேன். அதானே பார்த்தேன். ஜானகி, ஜானகி. ராமு, என்ன விஷயம்? மாமா இல்லையா? இத்தனை நாளைக்கு அப்பா எப்போ இருந்திருக்கார்? கோயில் போயிருப்பார்ல. தெரியறதே இல்லையோ, அப்புறம் என்ன மாமா இல்லையான்னு ஒரு கேள்வி. இருந்தாலும் உங்க ஆத்துக்கு வர்றதுக்கு எனக்கு ஒரு காரணம் வேண்டாமா? வழக்கமா எதுக்கு வருவ? இட்லி கொண்டு வந்தர.
அப்படியே வருது. இட்லி வாத்து தரத்தான் இப்ப அம்மா நினைக்கலையே. மன்னிச்சுக்கோ ராமு, உங்க அம்மாவை ஞாபகப்படுத்திட்டேன். பரவாயில்ல அம்மாதான் என்ன தனியா விட்டுட்டு போயிட்டாளே. வேற ஏதாவது பேச. என்னத்த பேசுறது? ஏதாவது குடும்ப விஷயமா பேசு. குடும்ப விஷயமா? உங்க ஆம்படையா குழந்தை குட்டிகள் எல்லாம் சௌக்கியமா? ஆம்படியாளா குழந்தை குட்டிகளா? யாருக்கு? உனக்கு. நீ தானே சொன்ன குடும்ப விஷயம் பேசுவான்னு. அதுக்காக இல்லாத ஆம்படியாளையும் பிறக்காத குழந்தை குட்டி பத்தியுமே பேசுறது? ஆசடு. வேற யாரு இருக்கான்னு சொல்லி பேசுறேன். ஆமா ஜானகி, நேக்குன்னு யார் இருக்கா? செத்து போன எங்க அம்மா நேக்கு ஒரு தம்பியோ தங்கையோ விட்டுட்டு போயிருக்கூடாது. அப்படி ஒரு தம்பியோ தங்கையோ விட்டுட்டு போயிருந்தா இந்த நிலைமையில அது உனக்கு ஒரு சுமைதானே ராமு? அனாதை எங்க சுமையை விட இது ஒரு பெரிய சுமையா ஜானகி? ராமு, நீ ஏன் உன்னை அனாதைன்னு நினைச்சுக்கிற? நாங்கெல்லாம் இல்ல. உண்மைதான் ஜானகி, நீ மாமா இருக்கிறது தான் எனக்கு கொஞ்சம் ஆறுதலா இருக்கு. அடடே ராமுவா, எப்படா வந்த? இப்பதான் மாமா. நாளைக்கு கார்த்தால கோயிலுக்கு வந்துடும். திருவிழாவுக்கு கொடி ஏத்துறா. எந்த கட்சி கொடியாத்துறா மாமா? அம்மன் கட்சி கொடி. கோவில்ல வந்து வர்றா. அசடு. போ மாமா, இப்ப பார்த்து அசுடு அசுடுன்னு சொல்றேன்.